பருத்தி பால், பருத்தி விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய்கள், காட்டன் சீட் ஆயில். இந்த 2 விஷயங்களும் நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, இதில் இருக்கக்கூடிய தீமைகள் என்ன, யார் சாப்பிடக்கூடாது, எப்படி நம்ம இந்த பருத்தி பாலை உடம்புக்கு சேர்த்துக்கலாம் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதல்ல பருத்தி பாலுங்க. பருத்தி விதையிலிருந்து பால் எடுத்து அதில் சுக்கு, ஏலக்காய், சித்திரத்தை, தேங்காய்பால், வெல்லம் உள்ளிட்ட பல பொருட்கள் சேர்த்து தயாரிக்கப்படுவது பருத்தி பால். பருத்தி விதை எண்ணெய் அப்படிங்கிறது அந்த விதையில நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது, ஹார்டு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பருத்தி விதையிலிருந்து நம்மளுக்கு 15 to 20% எண்ணெய்கள் கிடைக்கும். அதுதான் பருத்தி எண்ணெய்கள். இந்த 15 to 20% எண்ணெய்களை பிரித்து எடுத்து அதை ரீஃபைன் பண்ணாமல் யூஸ் பண்ணுனா பூச்சிக்கொல்லி மருந்து, ரீஃபைன் பண்ணாமல் யூஸ் பண்ணுனா, ரீஃபைன் பண்ணி அந்த ரீஃபைனிங்கும் பண்ணி முடிச்சா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நச்சு இல்லாத பருத்தி விதை எண்ணெய்கள். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இன்னைக்கு 3 விஷயங்கள் இருக்கு. பருத்தி பால், பருத்தி விதை எண்ணெய் ரீஃபைன் பண்ணப்பட்டது, பருத்தி விதை எண்ணெய் ரீஃபைனிங் பண்ணப்படாதது அப்படின்னு 3ஆ கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பருத்தி பால் பொறுத்த வரைக்குங்க, உங்களுக்கு தெரியுது மதுரை பக்கம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பருத்தி பால் அப்படிங்கிறது, பருத்தி விதைகள் பால் அப்படிங்கிறது பெரும்பாலும் கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாச்சே. இது மனிதர்கள் சாப்பிடலாமா அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேர் மனசுல இப்போ இருக்கலாம் இல்லையா? ஆனால் மதுரை பக்கம் இது ஒரு ட்ரெடிஷ்னலாக பல காலமாக பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு உணவு தான். இப்போ இதுல பருத்தி பால் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் கூட, பச்சரிசி, கருப்பட்டி, திப்பலி, கடலைப்பருப்பு, முந்திரி போன்ற பல விஷயங்களும் இதுல சேர்க்கப்படுது. அதனால உங்களுக்கு அந்த சுவை அப்படிங்கிறது கிடைக்குது அந்த பால் மூலமா. பருத்தி விதையில நிறைய புரதங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், கொழுப்பு அமிலங்கள், கனிம சத்துக்கள் உள்ளது. அதனால இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் இதுல இருக்கக்கூடிய மற்ற ஊட்டச்சத்துக்களும் நம்மளுக்கு அப்படியே ஜீரண மண்டலத்துக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியதா இருக்கு. அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது இதை சாப்பிடும்போது. நீரிழிவு நோயாளிகள் இந்த பருத்தி பால் குடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த இன்சுலின் அப்படிங்கிற ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த மருந்தே முதல்ல அனிமல்ஸ், முக்கியமாக பசுக்கிட்ட இருந்து, பசுவோட கணையத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அனிமல் ஸ்டடீஸில் நம்ம ஹியூமன் இன்சுலின் கிடையாது, அனிமல் இன்சுலினா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது. இப்போ ஹியூமன் இன்சுலினும் விஞ்ஞான வளர்ச்சியினால பல முறைகளை பயன்படுத்தி இப்போ ஹியூமன் இன்சுலினும் தயாரிக்கப்படுது. இப்போ பசுவோட பிரதான உணவே பருத்தி கொட்டை தான். பசுவோட கணையம் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா மேபி இந்த பருத்தி கொட்டைக்கு ஒரு பங்கு இருக்கலாம். இந்த பருத்தி கொட்டையினால பசுவோட கணையம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு, அதனால அதுலேருந்து இன்சுலின் எடுக்கிறோம் அப்படின்லாம் கிடையாதுங்க. நான் சொல்றது என்னன்னா இந்த பருத்தி கொட்டை அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கிய நன்மைகள் தரக்கூடியது தான். ப்ளஸ் ரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கக்கூடியது தான். அதனால நம்ம இந்த பருத்தி பால் சாப்பிடுவதன் மூலமா நம்ம நீரிழிவு நோய் அப்படிங்கிறது அதிகமாக போறது கிடையாது. அல்சர், குடல் மற்றும் இரைப்பையில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு பருத்தி பால் நல்லா கேட்கும். மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பசுமாடுகளுக்கு ஏன் இந்த பருத்தி பிரதானமாக கொடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் இது பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியது. பசுவுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். பருத்தி விதைகளுக்கு பால் சுரப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனாலேயே கர்ப்பிணிகளுக்கும் இந்த பருத்தி பாலை கொடுக்குற வழக்கம் அப்படிங்கிறது நம்ம கிராமப்புறங்களில் உண்டு. கூடவே இந்த பருத்தி பாலுக்கு நம்ம எலும்புகளை வலுவடைய செய்யக்கூடிய நன்மையும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் மாதவிடாய் சமயத்துலலாம் இது பருத்தி பால் சாப்பிட்றது அப்படிங்கிறது உபயோகமாக இருக்கும். பருத்தி விதையுடன் கூடவே இந்த பாலில் சேர்க்கக்கூடிய பச்சரிசி, கருப்பட்டி போன்ற பல விஷயங்கள், அதாவது கால்சியம் சத்து அப்படிங்கிறது நல்லபடியாக நம்மளுக்கு கிடைச்சிடுங்க. இருந்தாலுமே ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை நன்மைகள் இருக்குது, உடலுக்கு வலு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக டெய்லி சாப்பிடலாமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா டெய்லி வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது அடுத்து ஏங்கிறத சொல்கிறதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பருத்தி விதை எண்ணெய்கள். இப்போ காட்டன் சீட் ஆயில் அதில் 2 வகை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதாவது ரீஃபைண்டு, அன்ரீஃபைண்டுன்னு. இப்போ ரீஃபைனிங் பண்ணாமல் இருக்கக்கூடிய பருத்தி விதையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் காசிபால். பொதுவாக இந்த பருத்தி விதைகளை அப்படியே அரைச்சோம்னா அது மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த மஞ்சள் நிறத்துக்கு காரணம் காசிபால்.
இந்த மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய இந்த காசிப்பாலோட வேலை என்னன்னா, பூச்சி தாக்குதல்கள்ல இருந்து இந்த பருத்தி செடியை பாதுகாக்கிறது காசிப்பால். ஆரம்பத்துல இந்த காட்டன் சீட் ஆயில் பருத்தி விதையில இருக்கக்கூடிய இந்த காசிப்பால் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா பார்க்கப்பட்டது. அதாவது கேன்சரை தடுக்கக்கூடிய நன்மைகள் உண்டு அப்படின்னும், மார்பக புற்றுநோய், பிராஸ்டேட் ஆண்களுக்கு வரக்கூடிய பிராஸ்டேட் புற்றுநோய் இந்த 2 விஷயங்களையும் தடுக்கக்கூடியது, அது பெரிதாகாம கட்டுப்படுத்தக்கூடியது போன்ற பல நன்மைகள் இதுக்கு இருக்கிறதா ஆராய்ச்சிகள் வந்துச்சு. ஆனால் பின்னாடி இதே காசிப்பாலுக்கு இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த நன்மைகளுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பிரச்சனைகள் அதிகங்கிறதும் தெரிய வருது. ஆனாலுமே தொடர்ந்து இந்த காசிப்பாலோட நன்மைகள் குறித்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டுக்கிட்டு தான் வருது. பட் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன நன்மை இருந்தாலும் இதோட சைடு எஃபெக்ட் என்னன்னா காசிப்பாலோட பிரச்சனை, காசிப்பால் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை பிரச்சனையை உண்டாக்குறதா பார்க்கப்பட்டது. ஏன்னா ஆண்களில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் உற்பத்தியும் ஸ்பெர்முகளோட எண்ணிக்கையும் ஆண் உயிரினமோட உற்பத்தி எண்ணிக்கை இரண்டையுமே குறைக்கக்கூடியதாக இருக்குது காசிப்பால். ரெண்டாவது, கர்ப்பிணிகளில் முதல் 3 மாதங்கள் உருவாகக்கூடிய உறுப்புகளோட வளர்ச்சி, ஆர்கன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது காசிப்பால்னால பாதிக்கப்படுறதா பார்க்கப்பட்டது. 3வது, கல்லீரல் பாதிப்புகளை உண்டாக்கக்கூடியதா காசிப்பால் இருக்கு. 4வது, சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் உருவாக்கக்கூடியதா இருக்கு காசிப்பால். 5வது, பசியின்மையை ஏற்படுத்துது. ஆக இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த காசிப்பால் வந்து ஒரு நச்சு பொருளாக தான் இப்போ பார்க்கப்படுது. நன்மைகளை மறந்துடுவோம். நச்சு பொருள் இருக்கிறதுனால இந்த ரீஃபைன் செய்யப்படாத பருத்தி விதை எண்ணெய் அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அதனால தான் சொன்னேன், இந்த காசிப்பால் வந்து செடியை பூச்சியிலேருந்து தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கிறதுனால காசிப்பால் உள்ள பருத்தி விதை எண்ணெய் அப்படிங்கிறது செடிகளுக்கு பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுது. ஆனால் ரீஃபைன் செய்யப்பட்ட பருத்தி விதை எண்ணெயில வந்து இந்த காசிப்பால் முழுவதுமாக வெளியேற்றப்படுது. காட்டன் சீட் ஆயில்ல காசிப்பால் இருக்காது. ஏன்னா அது வெளியேற்றப்படுது ரீஃபைனிங் முறையில். இதனால நம்மளுக்கு இந்த விதை எண்ணெயோட நன்மைகள் மட்டும் கிடைக்கிது. என்னென்ன நன்மைகள்? இப்போ ரீஃபைன் செய்யப்பட்ட எண்ணெயில் 14 கிராம் இப்போ எண்ணெய்னு வச்சுக்கோங்களேன். இந்த 14 கிராமில் 7 கிராம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும் 3.5 கிராம் சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்குது. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் நம்ம இதயத்துக்கு நல்லது, சேச்சுரேட்டட் ஃபேட் கொஞ்சம் கெட்டது. பட் 3.5 கிராம் அப்படிங்கிறது ஹார்ட் அசோசியேஷன் சொல்கிறது. அதனால் வந்து சாப்பிடலாம். பொதுவாக இந்த எண்ணெய்கள் எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா காட்டன் சீட் ஆயில், இந்த பொட்டேட்டோ சிப்ஸு, பேக்கரி பிஸ்கட்ஸு, மயோனீஸு இதிலலாம் ஏன் இந்த காட்டன் சீட் ஆயில் உபயோகப்படுத்தி செய்கிறாங்க அப்படின்னா, இது ஷெல்ஃப் லைஃப்பை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சீக்கிரம் கெட்டு போகாமல் அந்த வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த காட்டன் சீட் ஆயில் பயன்படுத்தப்படுது. காட்டன் சீட் ஆயில் விளக்கு எண்ணெய்கள், லாண்ட்ரி, துணி துவைக்கிற டிட்டர்ஜென்ட்ல உபயோகப்படுத்தப்படுது. காஸ்மெட்டிக்ஸ்லையும் நம்ம அழகு பொருள்களையும் உபயோகப்படுத்தப்படுது. ஏன்னா இந்த காட்டன் சீட் ஆயில் எண்ணெய்கள் வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. நம்ம தோல் சுருக்கம் வரதை தள்ளி போடுது, குறைக்குது. இந்த காட்டன் சீட் எண்ணெய்கள் நம்ம முடியோட வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்குது. புரதம் இழப்பை குறைக்குது. சுற்றுப்புறத்துலேருந்து வரக்கூடிய அழுக்குகள்னால முடிக்கு உண்டாகக்கூடிய டேமேஜையும் குறைக்குது. அதே சமயம் எல்லா உணவுகளுக்கும் இருக்க மாதிரி இதுக்குமே வந்து ஒரு 1 to 5% சில பேருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம், அலர்ஜி ஏற்படலாம். அதனால் ரீஃபைன் செய்யப்பட்ட இந்த காட்டன் சீட் ஆயில் அப்படிங்கிறது பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ மற்ற எண்ணெய்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் விலை குறைவு. அதாவது காட்டன் சீட் ஆயில் ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பருத்தி விதை எண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா இன்னொரு நாள் மற்ற எண்ணெய்கள், இன்னொரு நாள் வேறு எண்ணெய்கள் அப்படின்னு எண்ணெய்களை மாற்றி மாற்றி பயன்படுத்துறது தான் இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அது ஆலிவ் ஆயிலாக இருந்தாலும் சரி, சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் சரி, அவகடோ ஆயிலாக இருந்தாலும் சரி, ரைஸ் பிரான் ஆயிலாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களாக இருக்குது. ஒரே எண்ணெயை பயன்படுத்தாமல் இந்த எண்ணெய்களை மாற்றி மாற்றி பயன்படுத்தும் போது அதோட சில எண்ணெய்கள் இருக்கக்கூடிய சில நன்மைகளை நம்ம பெறலாம். அதே சமயம் பொதுவாகவே எண்ணெய்கள் அப்படிங்கிறது குறைவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இப்போ பருத்தி பால் அப்படிங்கிறத வந்து நான் ஏன் ரெகுலராக சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்கு காரணமும் இதே பின்னணி தான். ஏன்னா பருத்தி விதையில இருந்து தானே பருத்தி பாலும் எடுக்கப்படுது. அப்படிங்கும்போது பருத்தி பாலுமே எப்பயாவது பயன்படுத்த வேண்டிய ஒரு உணவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லக்கூடிய விஷயம்.
ஆக பருத்தி பால், பருத்தி விதை எண்ணெய்கள் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பருத்தி விதைகள் குறித்த ஆராய்ச்சியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் இருந்தாலும் தொடர்ந்து என்னோட வீடியோவில் அடுத்த முறை சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை டெய்லி பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.